கவர்னர் விஷயத்த உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு 3வது நாள் இது. நீங்க ஆரம்பிச்சு அடிச்சு பிரிச்சு மேயிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பிரிச்சு மேயிறாங்க சுப்ரீம் கோர்ட்ல. நீங்க நிறுத்தி வைக்கிறீங்க. நிறுத்தி வைக்கிறப்போ எதற்காக நிறுத்தி வைக்கிறீங்கன்னு கூட சொல்லலைன்னா தமிழக அரசுக்கு என்ன தெரியும்? எதுக்காக நிறுத்தி வச்சிருக்காரு அப்படிங்கிறது. 2வது 3 வருஷமா நிறுத்தி வச்சுட்டு அது திருப்பி அனுப்புறதுங்கிறது எந்த விதத்துல நியாயம்? இதை உச்ச நீதிமன்றமும் கேட்குது. இந்த சூழ்நிலையில இப்ப நாங்க ஏன் நிறுத்தி வச்சிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு உடனே திருப்பி அனுப்புறீங்க தமிழக அரசுக்கு. தமிழக அரசு திரும்பவும் அத மசோதாக்களை நிறைவேற்றி உங்களுக்கு அனுப்பி இன்னும் 1 வருஷம் அப்படியே நிக்குது. இந்த அதிகாரம் உங்களுக்கு யாரு கொடுத்துருக்கா அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா அழகா கேட்டு, காரணம் எங்களுக்கு ஆதாரங்கள் வேணும். நிறுத்தி வைத்ததற்கான ஆதாரம், திருப்பி அனுப்புறதுக்கான ஆதாரத்தை எங்களுக்கு நீங்க சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கவர்னர் தரப்புக்கு உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவா இருக்கு.